So welcome to Vedanto channel பசங்களா. Yes. So நம்மள நிறைய பேர் வந்துட்டு we are doing our best. நம்ம எல்லாத்துக்குமே 10th சூப்பரா மார்க் எடுக்கணும்ன்றது தான் ஆசை, லட்சியம் எல்லாமே சொல்லலாம். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு எக்ஸசைஸையும் நம்ம புரிஞ்சு படிச்சோம் அப்படின்னா அதோட லெவலே வேற. ஸோ நிச்சயமா புரிஞ்சு படிக்கிறதுக்கு இந்த ஒரு சேனல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.3 தான் பார்க்க போறோம். we are going to see this modulo arithmetic. ஓகேங்களா? அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ஒரு பார்ட் பார்த்துருக்கோம். ஸோ நேற்று வீடியோஸ்ல வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் தி வீடியோ. எக்ஸாம்பிள் சம் பார்க்கல அப்படின்னா இதை மறக்காம மிஸ் அவுட் பண்ணாம பார்த்துருங்க. சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஸோ 10th இப்போ இந்த வருஷத்துல இருந்து என்னென்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோஸை நீ தேட தேவையில்லை. ஸோ நம்ம சேனலுக்குள்ள போனீங்கன்னா நீங்க பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்குள்ள பாத்தீங்கன்னா 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2026க்கு தனியா ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கோம். இதுலதான் உங்களோட எல்லா அப்கமிங் 10th வீடியோஸ்ல இருந்து எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்ல தான் இருக்க போகுது. ஸோ தட் நீ கஷ்டப்பட்டு தேடாதீங்க இவ்வளோ வீடியோஸ்ல 10th மேக்ஸ் எங்கடா இருக்கு அப்படின்னு தேட தேவையில்லை. ரைட்டா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா பசங்களா, நம்மளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் லைவ் போறேன், எப்போ ரெக்கார்டட், எப்போ லைவ், ஏதாவது புதுசா வீடியோஸ் வந்திருக்கா, இந்த மாதிரி எந்த அப்டேட்டும் நம்மளுக்கு கிடைக்கலன்னா அப்படின்னா ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாம போயிடும். ஸோ அதனாலதான் சொல்றோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் எந்த ஒரு லைவ்னாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ரைட்டா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்ம லைவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். அண்ட் கூடவே நம்மளோட ஜேஇஎன் நீட்டுக்கு ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. அதுக்கான என்கொயரி நம்பர்ஸோட சென்டர்ஸோட எல்லாமே கொடுத்துருக்கோம். சார் நீங்க என்கொயரி பண்ணலாம். இதுக்கும் மற்ற கோச்சிங் சென்டர்ஸ்க்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், கேரண்டியா உனக்கு நான் ரேங்க் வாங்கி தரேன் அப்படின்ற ஒரு கோச்சிங் சென்டர் சொல்லுதுன்னா தட் இஸ் யுவர் வேதாந்தோ. அதுவும் ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல 100% கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. கேரண்டி அப்படிங்கிற வேர்டே இட் இஸ் லைக் வி வாண்ட் லைக் கேரண்டி இருக்கா, நான் பே பண்றேன் இல்லை எனக்கு கேரண்டி இருக்கான்னா எஸ் யூ ஹாவ் அ கேரண்டி. ஸோ இது கூட என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஆஃப்லைன் சென்டர்ஸ்னா இதுல தான் அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு மாஸ்டர் டீச்சர்ஸ் தான் எடுக்க போறாங்க. விச் மீன்ஸ் ஆல்ரெடி நீட் ஜேஇ கிளியர் பண்ணி ஐஐடிஸ்ல படிச்சவங்க தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அது கூட ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அகாடமிக் மென்டர், கிளாஸ்க்கு ஒரு டீச்சர், அது கூட நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு டாட்ஸ் பண்றதுக்கு ஒரு டீச்சர் இருந்துகிட்டே இருப்பாங்க. 24/7 உங்களுக்கான டவுட் செக்ஷன் சால்வபிளா இருக்கும். இன்ஸ்டன்டான டவுட்ஸ் அப்பவே இந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். யூ வில் ஹாவ் ஆப் சொல்யூஷன் ஃபார் திஸ். கூட கிளிக்கர்ஸ் இருக்கு. இந்த கிளிக்கர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களை வந்து கிளாஸஸ்ல பயங்கரமா மோட்டிவேட்டடா இருக்க வைக்க போகுது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இருக்கு. ரொம்ப வேகமா சீட்ஸ் ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கு. இதுல நீங்க உங்களோட சீனியர்ஸ் உன்னோட அக்கா பாட்டா இருக்கணும்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, செக் அண்ட் பண்ணி பாருங்க. ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே என்கொயரி பண்ணலாம். ஸோ வாட் ஆர் த சென்டர்ஸ் வி அவைலபிள்? அண்ணா நகர், வேலுச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பலூர், பெருங்களத்தூர். இதோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கு. யூ கேன் கால் அண்ட் வெரிஃபை இட். ரைட்டா? ஸோ ஒரு விசிட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே எந்த நாள் எந்த விசிட் நீங்க வர போறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் பசங்களா. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் இன் டு திஸ் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் பை தி வெரி பிக்கஸ்ட் சம். சரியா? ஒரு வேர்ட்ஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து போகாம கிராஸ்ல இருந்து போகலாம்ல. எஸ், ரைட். ஸோ லாஸ்ட் சம்ல இருந்து போலாம். The duration of flight travel from Chennai to London. சரிங்களா? கொஸ்டின் என்னன்றது சொல்றேன். ஒருத்தர் சென்னையில இருந்து லண்டனுக்கு ஃபிளைட் புக் பண்ணி போறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபிளைட் டைம் கேட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 11 hours ஆகுது. ஒரு 11 மணி நேரம் ஆகுது ஃபிளைட்ல இங்க இருந்து பிரிட்டிஷ் ஆர் லண்டனுக்கு போறதுக்கு. ரைட்? ஸோ த ஏர்லைன் பிகின்ஸ் இட்ஸ் ஜேர்னி. எப்ப ஸ்டார்ட் பண்றா அந்த ஏரோப்ளைன், எப்ப ஃபிளை ஆக ஸ்டார்ட் பண்ணுதுன்னா Sunday 23 and 30, which means night 11 மணிக்கு flight. Okay, if the time at Chennai is 4.5 hours ahead to the London அப்படின்னா சென்னையில லைக் நம்ம எல்லாருக்கும் ஒரே டைம்ல ஃபாலோ பண்றவங்க இல்ல. வேர்ல்டு ஃபுல்லா ஒரே டைம் ஃபாலோ பண்ணுதானா? நோ. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சில டைம் டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ இங்க நைட் அப்படின்னா அமெரிக்கால காலையிலயா இருக்கும். ஸோ இந்த டைம் டிஃபரன்சஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ சென்னைக்கும் பிரிட்டிஷ்க்கும் லண்டனுக்கும் ஒரு டைம் டிஃபரன்சஸ் இருக்கு. அது வந்து 4.5, அதாவது 4.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு. Then find the time at London when the flight lands at London airport. London airportல எப்போ லேண்ட் ஆக போகுது, அது கூடவே லண்டன் டைம் என்னது. ஓகே,
ஓகேவா? நம்மளோட டைமை நீங்க கால்குலேட் பண்ணி லண்டன் டைம் அப்ப என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க ரெசிஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம சென்னையில இருந்து லண்டனுக்கு டிராவல் பண்றோம். திஸ் இஸ் ஃபிளைட் ஜேர்னி. அண்ட் இந்த ஃபிளைட் ஜேர்னி எவ்வளவு மணி நேரம் பசங்களா? எவ்வளவு மணி நேரம்? இந்த ஃபிளைட் ஜேர்னி வில் காஸ்ட் அபவுட் ஹவு மெனி ஹார்ஸ்? 11 ஹார்ஸ். டியூரேஷன் 11 ஹார்ஸ். சரியா? சரி, அப்ப எப்ப ஸ்டார்ட் ஆகுது? எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா சண்டே 23:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சண்டே. அப்போ அவர் ரீச் ஆகிற டைம் என்ன? நம்ம டைமை பொறுத்து சொல்லு. ஓகேவா? இப்போ சென்னைக்கு நான் கால் பண்ணி சொல்லணும், நான் இங்க இருந்து ஏறேன் அப்படின்னா எங்க அப்பா அம்மாக்கு கால் பண்ணணும். கால் பண்ணிட்டு அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டேம்மா, இப்பதான் ரீச் ஆனேன் அப்படின்னு ஒரு டைமை நீங்க சொல்வீங்கல்ல, அந்த டைமை சென்னையில இருக்கிற ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே சொல்லணும். ஸோ ஜஸ்ட் ஃபைண்ட் தட் டைம். எப்படி டைம் பண்ணுவீங்க? இப்போ 11:30 ஆகுது. இது கூட ஒரு 11 மணி நேரம் ஆட் பண்ணா போதும்ல? எஸ், டைமை தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஸோ ஆட் பண்ணி பார்க்கலாமா? இங்க 23:30 ஹார்ஸ் பிளஸ் எவ்வளவு மணி நேரம் ஜேர்னி? 11 ஹார்ஸ் ஜேர்னி. சரியாடா பசங்களா? ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? 34.30. இது என்ன பண்ண போறீங்க? 24 டிவைட் பண்ண போறீங்க. அப்பதான் டைம் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 24 ஹார்ஸால டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? ஸோ இதை எப்படி பிரிச்சுக்கோங்க? 34 பிளஸ் 0.30ன்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். ஏன்டா பசங்களை எப்படி பிரிக்கணும்? அப்பதான் கரெக்டா டைம் தெரியும். ரைட்டா? இப்போ 24, ஸோ 34ல எவ்வளோ 20s இருக்கு? 24 இருக்கு, ஒரு டைம் தான். அப்போ 10 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. இப்போ 10 ரைட். இப்போ 10:30. ஓகேவா? அப்ப அவர் எப்ப போய் சேர்ந்திருப்பாரு? காலையில 10:30 மணிக்கு போய் சேர்ந்திருப்பாரு. சரிங்களா? எஸ், டைம் வந்து 10:30. ஓகேவா? டைம் வந்து 10:30. ஆனா எந்த 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 டே அப்படிங்கிறது, டேவை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஸோ இந்த 11 ஹார்ஸை யூ ஹாவ் டு டிவைட். இந்த 11 ஹார்ஸ்ல எவ்வளோ டேஸ் டிராவல் பண்ணிட முடியும் ஒரு லைக் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியாடா பசங்களா? ஸோ இப்போ one sec. ஸோ டைம் பார்த்தோன்னா 10:30 மணி. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் டேவை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் டே கால்குலேஷன் இந்த 11 மணி நேரம் டிராவல் பண்றதுனால ஒரு நாள் ஃபுல்லா போயிருமா அப்படிங்கறத நம்ம செக் பண்றோம். அவ்வளவுதான். ஸோ இப்போ 11 மணி நேரத்தை நீ வந்துட்டு 24 எப்படி பண்ண முடியும்? நோ. ஸோ ஒரு நாள் கம்ப்ளீட்டா அதுல போகாதுடா பசங்களா. சரியா? ஒரு நாள் கூட கம்ப்ளீட்டா போகாது. ஸோ இப்போ வெட்னஸ்டே அப்படின்னா அடுத்த நாள்ல 11 மணி நேரம். அப்போ அது என்னது? இது சண்டே. ஸோ திஸ் இஸ் மண்டேல கனெக்ட் ஆயிரும். ரைட்டா? மண்டேல கனெக்ட் ஆயிரும். சரிடா பசங்களா? ஸோ மண்டே 10:30 மணிக்கு நம்ம போய் சேர்ந்துரும். ஓகேவா? ஸோ ஹி வில் ரீச். ஓகேவா? லண்டனை அவர் எப்போ ரீச் பண்ணுவாரு? ஹி வில் ரீச் லண்டன் ஆன் மண்டே. ஓகேவா? அட் கரெக்டா ஷார்ப்பா அட் 10:30க்கு ரீச் ஆயிடுவார். 10:30 AM ரீச் ஆயிடுவார். ரைட்டா? ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இது லண்டன் டைம் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? லண்டன் டைமை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாட் இஸ் த லண்டன் டைம்? ஓகே, எஸ். ஸோ விச் மீன்ஸ் இது என்னன்னு கேட்டீங்கன்னா லண்டன் டைமை விட சென்னை டைம் அதிகமா இருக்கும். அஹெட் அப்படின்னா இது முன்னாடி இருப்பாங்க. ஸோ லண்டனை விட சென்னை டைம் அதிகமா இருக்கும். ஆனா எவ்வளவு அதிகமா இருக்கும் தெரியுமா? ஸோ 4.30 ஹார்ஸ் முன்னாடி இருக்கும். சரியா? இப்போ இங்க 10:30 மணி அப்படின்னா அப்ப யோசிச்சு பாரு. அப்ப இங்கிருந்து இது 4.5 மணி நேரம் முன்னாடி இருக்கு அப்படின்னா அப்ப இது எவ்வளவு? நல்லா யோசிச்சு சொல்லு. சி, லண்டன் ஒரு பக்கம் இருக்குடா பசங்களா. அப்ப லண்டன்ல இருந்து சென்னை அஹெட்னா முன்னாடி இருக்கு. ஓகேவா? இந்த ஒரு சில வேர்ட்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அஹெட்னா என்னது? இட் இஸ் முன்னாடி இருக்கு. ஓகேவா? முன்னாடி இருக்கு. யார் முன்னாடி இருக்கா? சென்னை தான் முன்னாடி இருக்காங்க. அப்போ இங்க என்ன டைமா இருந்தா அதுக்கப்புறம் 4.5 மணி நேரம் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு 10:30 மணி கிடைச்சிருக்குன்னா இங்க கரெக்டா 6 மணி இருந்தா தானே பாசிபிள்.
6 மணிக்கு 4.5 மணி நேரம் முன்னாடி 10 மணி வரும். அப்போ லண்டன்ல என்ன டைம்? 6 AM. ஓகே, 6 AM there. So which means லண்டன் டைம் தெரிஞ்சுக்க. லண்டன் டைம்க்கு நான் என்ன பண்ணா போதும், சென்னை டைம்ல இருந்து ஒரு 4.5 மணி நேரத்தை மைனஸ் பண்ணா போதும். ஓகேவா? இப்போ 10:30 இருந்து 4:30 மைனஸ் பண்ணுங்க. வாட் வில் ஹேப்பன்? 6 o'clock, ரைட்? அப்போ அவர் கரெக்டா at 6 AM Monday reaches லண்டன். ஓகேவா? லண்டன் டைமிங்ல சொல்லிட்டோம், அவ்வளவுதான். கடைசியில அவங்க கேட்டிருக்கிறது லண்டன் டைமிங்ல வச்சுதான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. they are asking the time at London. லண்டன் டைமிங்கை வச்சு நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். சென்னை டைமிங் அவங்களுக்கு தேவையே இல்லை. So just say in London timing. Okay, so this should be your final answer. Right, பசங்களா? That's it. So question புரிஞ்சுதா? I hope you get it. Okay, so next போலாமா பசங்களா? Next, irreverse possible. சரிங்களா? So what is happening? Find the remainder when 2 power 81 is divided by 17 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 17ஆல இவங்களை நீங்க டிவைட் பண்ணணும். டிவைட் பண்றது ஓகேவா? 2 power 81 எவ்வளோ பெரிய நம்பர்னே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா 2 power 10 1024 போயிடும். 2 power 81னா இட் இஸ் பியாண்ட் தட், ரைட்டா? ஸோ அப்படி இருக்க பெரிய நம்பருக்கு ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக குட்டி குட்டி குட்டியா கொண்டு போய் 2 power 81க்கு சேர்த்துடலாம்ல. சி, இப்போ என்னன்னா 2 power 8ங்கிறது இட்ஸ் லைக் ஒரு மலை மாதிரி, ரைட்டா? ஸோ இந்த மலைக்கு இப்படி இருக்க ஒரு மலை மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றேன்னா குட்டி குட்டி கல்லா எடுத்துட்டு போய் இந்த மலையில சேர்த்துடுறேன், மலை மாதிரி சேர்த்துடுறேன், ரைட்டா? அப்ப அந்த குட்டி குட்டி கல்லுக்கு ரிமைண்டர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 power 81க்கு போய்க்கலாம். சரியா? இப்ப நீ அந்த கல் எடுக்கிறதுல குட்டி கல், அதுதான் இப்ப மேட்டர். ஓகேவா? ஸோ இப்ப நீ 2 power, ஸோ 2 பவருக்கு தான் நம்ம எடுக்க போறோம். 2 power 1 எடுக்க முடியுமா? நோ, ஏன்னா 17 கம்மி. 2 power 2 எடுக்க முடியாது. 2 power 3 எடுக்க முடியாது. 2 power 4 எடுக்க முடியாது. 2 power 5 எடுக்கலாமானா எடுக்கலாம். ஆர் 2 power நீ 4 கூட எடுத்துக்கலாம். எஸ், ஏன்னு நான் சொல்றேன். இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷன் மாதிரி, சரிங்களா? இப்போ 2 power 4, 2 power 4 என்னன்னு கேட்டீங்கன்னா 16 mod 7. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்போ ரிமைண்டர்ஸ் கதைனா என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 2 power 5 is equal to 32 mod 17. இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஆனா அது உன்னோட விஷயம். நான் எப்படி போடுறேன் அப்படின்னா 16 இங்க இருக்கு, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, so on like this. இப்படி போய்கிட்டே இருக்க விஷயம், கரெக்டா? ஸோ 32க்கும் 17க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்னு இப்படி நீ இந்த ஜம்ப் தானே உன்னோட ரிமைண்டர், கரெக்டா? 17லேருந்து 32 போறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்சஸ் அப்படின்றத ரிமைண்டரா சொல்ல போறீங்க. அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இங்க போற ரிவர்ஸ் ஜம்ப் ரொம்ப குட்டியா இருக்கு, கரெக்டா? ரிவர்ஸ் ஜம்ப் ரொம்ப ரொம்ப குட்டி நம்பரா இருக்கு. நான் இதை ஏன் நம்ம இப்படி ரிமைண்டர் கண்டுபிடிச்சு பண்றோம்? பெரிய நம்பரோட சின்ன நம்பர்ஸ்க்கு ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனாலதான் சின்ன சின்னதா போறோம். அப்ப இங்க எவ்வளவு பெரிய நம்பருக்கு ஜஸ்ட் இந்த ரிவர்ஸ் ஜம்ப் எடுத்தா போதும்ல, கரெக்டா? 17க்கும் இப்போ 16க்கும் எவ்வளவு கேப்ன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு கேப் தான், ஆனா அது ரிவர்ஸ் கேப்பு. ஸோ அப்போ அவங்களோட ரிமைண்டர் வந்து -1 அப்படின்னு நீங்க போடலாம். ரைட்டா பசங்களா? -1ன்னு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் எஸ், யூ கேன் டூ லைக் தட். இந்த இடத்துல நீங்க -1 கூட போடலாம், சரிங்களா? இல்ல மேம் ரிமைண்டர்ஸ்னாலே பாசிட்டிவா தானே இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. எஸ், பாசிட்டிவா இருக்கணும்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க எப்படி வேணா போடலாம் பசங்க. யூ கேன் டேக் இட் whereas you can take it like என்ன சொல்றது, ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஸ்டே, ரைட்டா? ஓகேவாடா பசங்க? ஸோ நீங்க இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, சரியா? எஸ். ஸோ விச் மீன்ஸ் -1 நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்,
அப்ப இது வந்து 2 par 4. 2 par 4 ஆன்சர் -1. இதை ஒண்ணு தெரிஞ்சுக்கும். நம்மளுக்கு தேவை 2 par 80 போகணும். இப்ப நான் எடுத்திருக்க கல் 2 par 4. நான் போய் சேர்த்த வேண்டிய மால 2 par 81. ஓகே, இப்போ 4ல இருந்து 81 போறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ பண்ணலாம். சரியா, நீ ஆட் பண்ணலாம் ஆர் ஸ்ட்ரெயிட்டாவே மல்டிபிள் பண்ணலாம். நீங்க 4 20 கூட நான் மல்டிபிள் பண்றேன் மேம் இருந்தா எஸ் யூ கேன் டூ இட். யாரும் உன்னை எதுவும் சொல்ல போறது இல்லை. சரியா, ஏன்னா பவர் ரைஸ் பண்ணலாம். வி கேன் ரைஸ் இட் டு தி சேம் பவர். அப்போ 2 par 4க்கு நான் 20 எடுக்கலாம். நாட் அட் ஆல் ராங். சரியா, இப்போ -1க்கும் நீ பவர் 20 எடுக்கணும். இங்க என்ன பண்றியோ அது லெஃப்ட் சைடும் நீங்க பண்ணணும். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இதுக்கு நான் 20 எடுத்தேன்னா வாட் இஸ் தி ஆன்சர்? 1 தான். -1 par 1 இட் இஸ் 1. ஸோ இப்போ கடைசியில் நம்மளுக்கு வந்திருக்கிறது 2 par 80. 2 par 80 நம்மளுக்கு தேவை 2 par 81. இன்னும் ஒரே ஒரு 2 மட்டும் இன்டூல வந்தா முடிஞ்சிச்சு. ஏன்னா 81 2s இருக்கு. 81 2-வ மல்டிபிள் பண்ணிருக்காங்க. 82 ஆல்ரெடி இருக்கு. அப்போ இன்னும் ஒரே ஒரு 2-வ மட்டும் மல்டிபிள் பண்ணா முடிஞ்சுதா? ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் ஒரே ஒரு 2-வ மட்டும் மல்டிபிள் பண்றோம். எஸ், ஒரு 2-வ மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 par 81 தட் இஸ் 2 mod 17. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன உங்களுக்கு? வாட் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர்? ஸோ யுவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 2. அப்போ அதோட ரிமைண்டர் என்ன பசங்களா? வாட் இஸ் த ரிமைண்டர்? யுவர் ரிமைண்டர் வில் பி 2. 17ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களோட ரிமைண்டர் 2. சரிங்களா, யூ கேன் டூ லைக் திஸ் ஆர் அதர்வைஸ் மேம் -1 போட்டா எங்க ஸ்கூல்ல வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்கூல்ஸுக்கு நான் இன்னொரு மெத்தடையும் சொல்லிடுறேன். வாட் இஸ் இட்னா 2 par 5 போடுங்க. 2 par 5 போடுங்க. 2 par 5 வந்து 32. ஸோ 32 mod 17. சரிங்களா, எஸ். ஸோ 32ல எவ்வளோ 17s இருக்குன்னு கேட்டிங்கன்னா 15 இருக்கு. ஏன்னா இன்னும் 2 சேர்த்துனா அது 17 டிவைட் ஆயிரும். ஸோ அப்போ 15 தான் உங்களோட டிஃபரன்சஸ். ஓகேவா, ரிமைண்டர்ஸ் ரைட். இப்போ 2 par 5. இப்போ 5 நான் யார் கூட மல்டிபிள் பண்ணா 18 கிடைக்கும். ஸோ இப்போ 15 இருக்கு. 15ங்கிறது பெரிய நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? திருப்பி யோசிக்கிறீங்க. ஸோ யூ நோ 17 ஸ்கொயர். 13 ஸ்கொயரோட வேல்யூ என்ன தெரியுமா பசங்களா? ஐ ஹோப் இட் இஸ் 289. ஒன் செக். யா, ஸோ 17 ஸ்கொயர் வந்து 289. சரியா, ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 2 par 5 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. ஜஸ்ட் டேக் 2 ஸ்கொயர். ஓகேவா, ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 225 வரும். ஓகேவா, 225னா 17 into 16 அப்போ ட்ரை பண்ணுங்க. அதுலேருந்து ஒரு 17 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 5 5 5 55. ஸோ இட் இஸ் கான் லைக் திஸ். இப்படிதான் போய்கிட்டே இருக்கும் போல. வாட் வி கேன் டூ, இவ்வளோ பெரிய நம்பர் வேணாம், சின்ன சின்ன நம்பராகவே எடுத்துப்போம். ரைட்டா, சரி இப்போ ஒன்றும் இல்லை. ஓகேவா, டூ லைக் ஓன், நீ உன்ன மாதிரியே பண்ணு. ஸோ இப்போ 2 par 5 into 2 போடுறேன். ஓகேவா, ஸோ தட் பிகம்ஸ் 30. ஓகேவா, 30 mod 17. 30க்கும் இவங்களுக்கும் டிஃப்ரென்சஸ் கேட்டிங்கன்னா 13 வரும். எஸ், யூ வில் கெட் 13 as your answer. So 70 table இருந்துனா 34, 51. Okay, next என்ன கேட்கணும்னா 28. So 68, 85, so on like this, right? So இவங்கள வச்சு யோசிச்சு பார்க்கணும்.
நோ ப்ராப்ளம். நீங்க அப்படியே போட்டுக்கலாம் பசங்களா. ஐயோ இது வேற டெலீட் பண்ணிட்டேனா. யூ கேன் சால்வ் திஸ். ஓகேவா? இதுவே ஈஸி தான். when you இதை தாண்டி நீங்க யோசிச்சீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், we can solve it. சரிங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஓகே 80ல இருந்தே வருவோம். ரைட்டா? 80ல இருந்தே சால்வ் பண்ணுவோம். டூ பார் 81 ஈக்குவல் டு 2 பார் 80 into 2. ரைட்டா? நெக்ஸ்ட் 2 பார் இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 4 power 20 into 2. Right? Yes. So இது திருப்பி வந்துட்டு 2 power 4 16 power 20 into 2. ஓகேவா? எல்லாமே குட்டி குட்டி நம்பர்ஸ் தானே. எஸ். ஸோ 16 நான் இந்த 16 திருப்பி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 16 ஸ்கொயர் பார் 4 இல்ல 10. 16 ஓட ஸ்கொயர் வந்து 256. சரிங்களா? 256. ஓகே, பட் யூ ஹேவ் 255 is your answer, right? நம்மளுக்கு 255 17 டேபிள்ல வருவாங்க. ரைட்டா? 255 17 டேபிள்ல வருவாங்க. அப்ப 16 ஸ்கொயர்னா 256. 256க்கும் 255க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 1 தான் டிஃபரன்ஸ். அப்போ அதோட மாட் பாத்தீங்க அப்படின்னா 1 மாறிடும். 1 into 10 into 2 into mod 17 which is 2. கடைசியில அப்போ உனக்கு என்னதான் ரிமைண்டர் வருது? 17. எப்படி போட்டாலும் சரி பசங்களா, you will get the same reminder. சரியா? நீ இந்த மாதிரியும் எடுத்து போடலாம், அந்த மாதிரியும் எடுத்து போடலாம், தப்பு கிடையாது. யாரும் உங்களை ஸ்கோல் பண்ண மாட்டாங்க. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Prove that 2 raised to power n plus 6 into 9 raised to power n is always divisible by n. Sorry, 7ஆல டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சரி, ஓகே. இதை நம்ம எப்படி எழுதலாம்? So we have to divide it, right? ஒவ்வொரு டேர்மையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் எழுத போறோம். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா 2 raised to power n plus 6 into 9 raised to power n க்கு mod 7 நீ கண்டுபிடிக்கணும். ரைட்? யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி ரிமைண்டர். ரைட்? இவங்க மொத்தமா கரெக்டா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா தனித்தனி டேர்மா பிரிச்சுக்கலாம். ஓகேவா? தனித்தனி டேர்மா பிரிச்சுக்கிறோம். இந்த டேர்ம் சின்ன டேர்ம். ஓகேவா? லீவ் இட் as it. ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை ஸ்ப்ளிட் பண்றோம். 6 into 9 பார் n-க்கு கண்டுபிடிக்கிறோம். ரைட்டா? 6 n-ஐ விட 6 mod 7. 7ஆ? ஸோ ரிமைண்டர் அப்படின்னா அதோட சின்ன நம்பர். 6 இதோட சின்ன நம்பரா பார்த்தா விட்டுரு. ஓகேவா? 6-ஐ நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஆனா இந்த 9-ஐ ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ 9 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 9க்கு நீங்க mod 7 எடுக்கலாம். 9க்கு mod 7 எடுத்தா you will get 2 as your answer. அப்போ இத 2 raised by n-ன்னு போடலாமா அப்படின்னா போடலாம். மாடுல போடலாம். கரெக்டா? 9க்கு பதிலா 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் அவங்களோட ரிமைண்டர்ஸால நீங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். தட் இஸ் கான்குரண்ட். அப்போ 6 into 2 raised by 1. சரியா? ஸோ அப்போ இந்த நம்பர் அந்த நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 2 raised by n plus 6 into 9 power n equal to 2 raised by n plus 6 into 2 raised by n mod 7. ஸோ இதுல பார்த்தாலே என்ன தெரியுது நம்மளுக்கு? 2 raised by n காமனா வெளியே எடுக்கலாம். ஸோ 1 plus 6 mod 7. ரைட்டா? 1 plus 6 தான் 7. 7 நீங்க 7ஓட ரிமைண்டர் என்னது? which means it is a multiple of 7. கரெக்டா? which is a multiple of 7. ரைட்டா? multiple of 7னா அவங்களோட ரிமைண்டர் என்னவா இருப்பாங்க? 0. ரைட்டா பசங்களா? அவனோட ரிமைண்டர் 0. அப்போ அந்த மொத்த நம்பர்ஸோட ரிமைண்டர் என்னது? 0. 0 அப்படின்னா which means it is divisible by 7. அவ்வளவுதான். இப்போ 2 raised by n plus 6 into 9 raised by n is divisible by 7. ஈஸி தானே பசங்களா? எஸ், இட் இஸ் ஆல் ஈஸி. டோன்ட் வெரி இட் ஆல். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. டுடே இஸ் டியூஸ்டே. மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 days. 45 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அங்கிள் வர போறாங்க. ஸோ இன் விச் டே மை அங்கிள் வில் பி கம்மிங். ஸோ கம்மிங் சூன்ற மாதிரி முடிச்சுட்டாங்க.
இப்போ என்ன மேம்னு கேட்டிங்கன்னா டுடே இஸ் டியூஸ்டே, அதாவது இன்னைக்கு. ஓகேவா, டுடே என்ன டேனா டியூஸ்டே, ரைட். நெக்ஸ்ட் மை அங்கிள் வில் பி கம்மிங் ஆஃப்டர் 45 days. 45 days. ஓகேவா, இப்போ என்னன்னா இதுல இருந்து கரெக்டா 7 நாளைக்கு அப்புறம், ஓகேவா, 7 நாளைக்கு அப்புறம் திருப்பி டியூஸ்டேவா தான் இருக்கும். மறுபடியும் ஒரு 7 நாளுக்கு அப்புறம் திருப்பி ஒரு டியூஸ்டேவா தான் இருக்க போகுது. ஓகேவா, இந்த மாதிரி முதல்ல எத்தனை 7 நாள்னு கணக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா அது எல்லாமே டியூஸ்டேவா தான் இருக்க போகுது. ஆமா, ரைட். ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்கிறது கூட நம்ம வந்து இந்த டேஸை கவுண்ட் பண்ணிப்போம். இதுதான் மாட்ட பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல எத்தனை 7 நாள் உள்ள வருதோ அவங்க எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு மிச்சம் மீதி வர்றதுனால நான் டியூஸ்டே கூட ஆட் பண்ணி சொல்ல போறேன். கரெக்டா? ஸோ இப்போ வந்து இதுல இருந்து ஒரு 8 நாள் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, 7 நாள்னா திருப்பி டியூஸ்டேவா தான் இருக்கும். அப்ப அது 8வது நாளா ஒரு நாள் தள்ளி வெட்னஸ்டே வருவார் அப்படின்னு கணக்கு போடுவோம்ல, அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 45 days எவ்வளோ, 45 days யூ ஆர் ஸ்பிளிட்டிங் பை ஹூம், யாரால ஸ்பிளிட் பண்ணும், 7ஆல ஸ்பிளிட் பண்ணும் 45. ஸோ 45 கான்கிரண்ட். ஸோ 45க்கும் 7க்கும் என்ன சம்பந்தம், 42 will be coming in 7 table. அப்போ மீதி 3 தான் ரிமைண்டர். ஸோ 3 mod 7. ஓகேவா, அப்போ இன்னைக்கு டியூஸ்டே. ஓகேவா, மொத்தம் 6 நாளா டியூஸ்டேன்னு வந்துருச்சு. இன்னும் 3 நாள் மிச்சத்துக்கு பார்க்கணும். டியூஸ்டேல இருந்து 3 நாள் தள்ளி. ஓகேவா, 3 days after டியூஸ்டே என்னன்னு பாருங்க. என்னது, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்ப அவங்க அங்கிள் எப்ப வராங்க, your uncle will be coming on Friday. 3 days after Tuesday அப்படின்னா will be coming on Friday தான் வருவாரு. ரைட்டடா பசங்களா? எஸ். ஓகே, செக் ஃபார் திஸ் क्वेश्चन. what is the time 15 hours before 11 pm? 15 hours before 11 pm. ரைட்டா? ஓகே, வாட் இஸ் தி டைம்னு கேட்குறான். சரியா, டைம்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஏன்னா 11 pmனு சொல்லிட்டான். இதே 23 ஹார்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா நீ 24ஆல டிவைட் பண்ணியிருப்ப. 11 pm amனு கணக்கு எடுக்கும் போது நீங்க யாரால டிவைட் பண்ணணும், கிளாக்ல எவ்வளவு நம்பர் இருக்கோ அதை மட்டும் தான் டிவைட் பண்ணுவோம். ஸோ 12ஆல தான் நீங்க டிவைட் பண்ணணும். சரியா, யார, இந்த 15. ஓகேவா, ஸோ விச் மீன்ஸ் ஏன்னா இப்போ 11ல இருந்து, ஓகேவா, ஸோ உனக்கு சிம்பாலிக்கலா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஒரு கிளாக்கை வரைஞ்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ முள்ளு பாத்தீங்கன்னா 11 கிட்ட காட்டுது. சாரி, 11 கிட்ட காட்டுது. ரைட்டா? சோ 11 pmனா 11 கிட்ட காட்டும். ஆமா, ரைட். நெக்ஸ்ட் இப்போ 12 ஹார்ஸ் முன்னாடி போயிருக்கு அப்படின்னா, 12 ஹார்ஸ் முன்னாடி போயிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இப்படி ஒரு ரவுண்ட் ஃபுல்லா சுத்தி மறுபடியும் இதே 11க்கு தானே வந்து நிற்கும். கரெக்டா? சோ இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு, அதாவது இது இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு, இப்போ இந்த ஒரு ரவுண்ட் அடிச்சேன்ல அதுலயே எவ்வளவு ஹார்ஸ் போயிருச்சு, ஏடா பசங்களா, அதுலயே எவ்வளவு ஹார்ஸ் போயிருச்சு, 12 ஹார்ஸ் போயிருச்சு. இப்போ மீதி இன்னும் 3 மணி நேரம் தான். ஸோ அப்போ அந்த 3 மணி நேரத்தை மட்டும் கணக்கெடுத்தா போதும் இல்ல. நீங்க வந்து இப்போ ஃபுல் ரவுண்டு, லைக் அது ஃபுல் ரவுண்டு அடிச்சு அதுக்கப்புறம் 11க்கு போகணும்னு அவசியம் கிடையாதுல்ல. எஸ், அப்போ ஒரு அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் ரவுண்ட் அடிக்கும் போது சேம் பொசிஷன், எதெல்லாம் பண்ணும் போது சேம் பொசிஷன்ல வருதோ அவங்களால மாட டிவைட் பண்ணணும். சரியா, ஒரு ரவுண்ட் மீன்ஸ் 12 ஹார்ஸ், ரைட். 12 மணி நேரம் வந்தாதான் ஒரே சுத்துக்கு வரும். அப்போ 15 நீங்க என்ன பண்ண போறீங்க, யாரால டிவைட் பண்ணும், 12ஆல டிவைட் பண்ணும். அப்பதான் எவ்வளவு மீதி மணி நேரம்னு கணக்கு எடுக்க முடியும். ஸோ விச் மீன்ஸ் 11 இதுல 12 போயிடுச்சு அப்படின்னா மீதி 3 மணி நேரம் தான். ஓகேவா, அப்ப யோசிச்சு சொல்லு. பிஃபோரா, they are saying before or after? they are saying before. அப்போ 11க்கு முன்னாடி, 11 o'clockக்கு முன்னாடி 3 மணி நேரம், 3 hours before டா பசங்களா, பிஃபோர். 11க்கு முன்னாடி 3 மணி நேரம்னா என்னவா இருக்கும், 10, 9, 8. அப்போ அது 8 o'clock இருக்கும். ரைட்டா? எஸ். இப்ப ஏஎம்மா பிஎம்மான்னு டிசைட் பண்ண போறோம். 8 o'clock கண்டுபிடிச்சாச்சு. 8 o'clock ஏஎம்மா பிஎம்மா? யா, யூ ஹாவ் டு பி வெரி ஷுர் அபவுட் திஸ். எஸ். ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க, how will you find this AM or PM? அந்த AM PM strategy எப்படி கண்டுபிடிக்க முடியும்,
ஏன் பசங்களா ஒன் செக். ஏன் பசங்களா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ எவ்வளோ லைக் அதை வந்து நம்ம இப்படிதான் கண்டுபிடிக்கணும். 15 12ஆல 1 + 3 சரியா? ஸோ இது வந்து இப்போ பிஎம்ல இருக்கு ஓகேவா? பிஎம்ல இருந்து ஒரு 12 மணி நேரம் முன்னாடி போச்சு. பிஎம் டு அப்ப அது ஏஎம்மா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஏஎம்ல இருந்து ஒரு 3 மணி நேரம்னா தட் வில் பி ஆல்சோ இன் ஏஎம் ரைட்டா? அப்போ இது 8 ஏஎம்க்கு இருப்பாங்க ரைட்டா? ஏன்னா 12 மணி நேரம் முன்னாடி ஆல்ரெடி ஒரு 12 போயிடுச்சு. ஸோ 11 ஏஎம்ல இருந்து பிஎம்மா மாறிடுச்சு. சாரி பிஎம்ல இருந்து ஏஎம்மா மாறிடுச்சு. அந்த ஏஎம்க்கு முன்னாடி 3 மணி நேரம்னா அது 8 காலையில தான் இருக்கும் ரைட்டா? ஸோ 8 AM இஸ் யுவர் ஆன்சர். காட் இட் பசங்களா? எஸ். Check it for this question. இது இதே மாதிரி தான். What is the time? 11 hours. 11 hours after 7 PM, 7 AM. So it is all AM PM mod, right? AM PM mod னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணி தான் ஆகணும்? You have to divide. அப்போ 11 hours யாரால டிவைட் பண்ணணும்? mod 12. 12 எப்போ? 24 எப்போ? நல்லா தெரிஞ்சுக்கோ சரியா? எஸ். ஸோ இப்போ 12ஆல இவங்களை டிவைட் பண்ணும். 12னா 96 வரும் ஓகேவா? I hope 12 into 8 is 96. So, இப்போ 96 அப்படின்னா மீதி 4 மணி நேரம் ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ மணி என்ன? 7 AM. 7 AMல இருந்து 6 டைம் சுத்தினதுக்கு அப்புறம் 4க்கு போகணும் ரைட்டா? ஆஃப்டர் இப்போ 7 o'clockல இருந்து 7 o'clockல இருந்து ரைட்டா? 7 o'clockல இருந்து 4 hours after அப்படின்னா 8 9 10 11 அப்போ 11 o'clock. 11 கண்டுபிடிச்சாச்சு. ஏஎம்மா பிஎம்மான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? thus you have to find it by your own way. okay இப்போ எவ்வளோ 12 அதுல இருக்கு? எவ்வளோ 12 இருக்கு? 100 வந்துட்டு 12 into 4 சாரி 8 + 4 ரைட்டா? அப்ப யோசிச்சு சொல்லுங்க. 8னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் அடிக்கும் போது ஏஎம்ல இருந்து பிஎம் ஆயிரும். செகண்ட் ரவுண்ட் போகும்போது மறுபடியும் ஏஎம்ஆ மாறும். தேர்ட் ரவுண்ட் பிஎம், ஃபோர்த் ரவுண்ட் ஏஎம், ஃபிஃப்த் ரவுண்ட் பிஎம், சிக்ஸ்த் ரவுண்ட் ஏஎம், செவன்த் ரவுண்ட் பிஎம், எயித் ரவுண்ட் ஏஎம் ரைட்டா? அப்ப 7 ஏஎம்ல இருந்து மறுபடியும் 7 ஏஎம் ஆச்சுன்னா ஸோ இட் இஸ் 11 ஏஎம் ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 11 AM கண்ணா ஓகேவா? எஸ் பர்சன்ட் ஃபைன். ஆர் அது 24 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 24னா இப்போ ஏஎம்ஆ பிஎம்ஆ ஓகே ஏஎம் பிஎம் வராது. ஓகே ஜஸ்ட் டூ திஸ். ஓகே ஒன் செக். யா Yeah. So, next question போலாமா? So, 3x minus 2 is congruent to 0 mod 11. Right? 3x minus 2. So, 3x minus 2 na என்னடா கண்ணா? So, 3x minus 2 0 mod 11. Right? அப்படின்னா என்ன அர்த்தம்? மேம் இங்க 0 வந்திருக்கு. Can you see? Here it is 0. So 0 na என்ன அர்த்தம்? இப்போ 3x minus 2 is completely divisible by 11. Is divisible by 11. ரைட்டா? அப்படின்னா இப்போ 3x minus 2 will be some 11k. 11 ஓட மல்டிபிள்ஸ் தான் இருப்பாங்க ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் என்னது? நம்மளுக்கு -2 ஓகேவா? ஸோ -2 இந்த சைடு கொண்டு போங்க. அப்போ 3x is equal to 11k plus 2. ஓகே அப்போ x is equal to 11k plus 2 by 3. இது நீ காமனா ஸ்ப்ளிட் பண்ணாலும் சரி ஸ்ப்ளிட் பண்ணாலும் சரி, ஏன்னா ரெண்டு பக்கமும் you will get fractions. நெக்ஸ்ட் அப்போ கேக்கு என்ன வேல்யூஸ்லாம் போட்டா டிவைட் ஆகும் செக் பண்ணி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் 1 போட்டா டிவைட் ஆகுமா? நோ. ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் 3 ஆட் பண்ணிக்கலாம் ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் 1 போட்டா 11 plus 2 13 டிவைட் ஆகுது. 2 போட்டா 22 plus 2 24 டிவைட் ஆகும் ரைட்டா? ஸோ கேக்கு 1 போட்டா டிவைட் ஆகுது, கேக்கு 2 போட்டா டிவைட் ஆகும். when you put k
x is equal to 11 into 2 plus 2 by 3 which is 24 by 3 that is 8. கரெக்டா? நெக்ஸ்ட்டுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், யாரால டிவைட் பண்றியோ அதுதான். அப்ப நெக்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 5 போட்டா மட்டும் தான் டிவைட் ஆகும். ஓகே, x is equal to 11 into 5 plus 2 by 3. 55 plus 57 by 3 that is 19 times. சரிங்களா? and so இதுக்கும் 11 differences வரும், செக் பண்ணனா தெரியும். ஓகேவா? so இந்த கேக்கு டிவைட் பண்றதோட நம்பர்ஸ், கேக்கு பார்த்தோம்னா 2க்கு அப்புறம் 5 வரும், நெக்ஸ்ட் 5க்கு அப்புறம் 8 வரும், நெக்ஸ்ட் 8க்கு அப்புறம் 11, மூணு மூணா அடுத்து மூணு ஜம்புக்கு. ஆனா எக்ஸோட ஆன்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 11. ஸோ 8 19. அப்ப அடுத்த ஆன்சர் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது கூட 11 ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 30. ஸோ 30 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 41 கிடைக்கும். வேணா செக் பண்ணி பாருங்க. ஏக்கு நெக்ஸ்ட் 8 போட்டா மட்டும் தான் கிடைக்கும். எக்ஸ் 11 into 8 plus 2 divided by 30 which is 90 by 3 that is 30. நான் சொன்னேன்ல, எஸ் இப்படிதான் வரப்போகுது. அப்ப எக்ஸோட ஆன்சர்ஸ் என்ன பசங்களா? எக்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 19 30 41 so on, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ரைட்? ஸோ தீஸ் ஆர் தி ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சால்வ் 5x congruent to 4 mod 6. சரிங்களா? அப்படின்னா 5x congruent 4 mod 6. am I right? ஸோ இந்த 4 இந்த சைடு வந்துடும். இந்த 4 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல 0. 0ன்னா என்ன அர்த்தம்? 5x minus 4 is divisible by 6. 6 ஆல டிவைட் பண்ணப்படும். ரைட்? which means அப்ப என்ன சொல்வீங்க? 5x minus 4 is divisible by 6 அப்படின்னா 5x minus 4 is equal to some 6k. ரைட்? இப்போ 5x equal to 6k plus 4. ரைட்டுங்களா? அப்போ 5x equal to 6k plus 4 divided by 5. Sorry, x is equal to. ஓகே, இப்போ தனித்தனியா எடுத்துக்கலாமா? நானும் தனித்தனியா எடுத்தாலும் இது சால்வ் ஆகல, அப்ப அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கேக்கு சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். ஒரு வேல்யூவை கண்டுபிடி போதும். ரைட்டா? ஸோ 6 into 1 போட்டா 6 plus 4 by k வந்துருச்சு. ரைட்? ஒருத்தரை போட்டனே நம்மளுக்கு வந்துருச்சு. அப்போ கேக்கு 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? x is equal to 6 plus 4 by 5 which is 10 by 5 that is 2. ரைட்டா? நெக்ஸ்ட் அப்போ கேக்கு நெக்ஸ்ட் என்ன போடணும்? டிவைட் பண்ற நம்பர். இப்போ நெக்ஸ்ட் 5க்கு தான் வரும். ஸோ x is equal to 6 into 5 plus 4 by 5. No, எங்கேயும் மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் 4 போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் 6க்கு 2 போட்டா 12 plus 4 வராது. 3 போட்டா 18 plus 4 வராது. 6ஓட மல்டிபிள்ஸா இருக்கணும். 6 கூட 4 ஆட் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு 10s வரும். ரைட்டா? அப்ப இது எப்பெல்லாம் 6ல முடியும்? So x is equal to 6 into 6 plus 4 by 5 that is 36 na 40 by 5 that is 8. சரியா பசங்களா? நெக்ஸ்ட் அப்ப கேக்கு பாத்தீங்கன்னா 1 6. நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்க்க போறீங்க? மறுபடியும் 1 தான் வரும். ரைட்? மறுபடியும் 1 தான். மறுபடியும் வந்துட்டு 11 போட்டு பார்க்கணும். எஸ் 11 தான் போட்டு பார்க்கணும். அப்ப x is equal to 11. 6 into 11 plus 4 divided by 5. 66 na 66 plus 4 70 by 5 that is 14. Okay, so that இவங்க கூட 666 add பண்ற மாதிரி. ரைட்டா? so what is your answer? x is equal to 2 8 14 அதுக்கப்புறம் 20 கிடைக்கும். so on இந்த மாதிரி இருக்கும். so these are the x values. இவங்க தான் நம்மளோட x ஓட values. சரிடா பசங்களா? yes. so next question பாருங்க. if x is congruent to 30, ஓகேவா? x is congruent to 30 mod 17, ஓகேவா? then 7x minus 3, ஓகேவா? then implies
7x minus 3 is congruent to which number mod 17 அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? கொடுத்துருக்கிறது இது, கேட்டிருக்கிறது இது. ரைட், ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு x is congruent to 15 mod 17 கொடுத்துட்டாங்களா? சாரி 13. எஸ், 13 mod 17. ஆமா, ரைட்டா பசங்களா? நம்ம கிட்ட கேட்டுக்கிறது 7x minus 3 எதுக்குன்னு கேட்குறாங்க. 7க்கு 7 அப்படியே போடுங்க. ஸோ இந்த எக்ஸை இவங்கனால ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸோட ரிமைண்டர் தானே 13. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 13ன்னு நீ போடலாம். minus 3 mod 17. ரைட்? ஸோ 7 into 13. 7 13s are 51. 51, sorry, 91. 91 minus 3 into mod 17. 91ல 3 போயிடுச்சு அப்படின்னா you will get 89 mod 17. So 89 இல்ல 88. ரைட்டா? ஸோ 17 டேபிள்ல 88 வராது, ஆனா 85 வரும். 85னா அப்ப அது என்ன நம்பர்? 3 mod 17. Okay, so what is the number? The number is 3 da. Okay va? So it should be 3 mod 17. Okay, 3 mod 7. That's it. சரிடா பசங்களா? Yes. Check the next question. Find the least positive integer. So find the least positive integers. Five x is congruent to 4 mod 6. Right? 5x is congruent to 4 mod 6. Which implies அப்ப x 5x minus 4 is congruent to 0. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 0 கொண்டு வந்தீங்கன்னா தான் சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். சரிடா பசங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 5x minus 4 is completely divisible by 6. 6ஆல அவங்க டிவைட் ஆகப்படும். ஓகே, அப்படின்னா 5x minus 4 வந்து some 6 multiples இருக்கும். இப்போ 5x equal to 6 multiple plus 4 divided by, இப்போதானே இந்த sum பார்த்தோம். ஓகே, this sum and this sum is equal. ஒரே sum தான். ரைட்டா? ஒரே நிமிஷம் கொஸ்டின் பார்த்துக்கலாம். கொஸ்டின் கரெக்டாக தான் எழுதியிருக்கோமா? எஸ். ஸோ சேம் கொஸ்டின் அப்ளை பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி தான். ரைட்டா? ஸோ இருக்கிறதுல லீஸ்ட் கேட்டிருக்காங்க. இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ லீஸ்ட் வேல்யூ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6k + 4/5. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டா போதும். கேக்கு 1 போட்டாலே வந்துடும். ஸோ 1 போட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10/5, தட் இஸ் 2. அப்போ லீஸ்ட் வேல்யூ தேர் ஆஸ்கிங் தி லீஸ்ட் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ், தட் இஸ் 2. இருக்கலே கம்மியானது 2ஆ தான் இருக்கும். சரிங்களா? எஸ். Find the least positive value of x such that, same, அப்போ 96 equal to x/7 mod 5. ஆமா, ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இங்க இருக்க 7 இந்த சைடு போனா மல்டிபிள். ஸோ 96 into 7 congruent to x mod 5. Right? And I think you can simplify this number. This number simplify கூட பண்ணிக்க முடியும். சரியா? See, x is congruent to 96 into 7 mod 5. ரைட்டா? இப்படி இருக்கா? நீ சிம்பிளிஃபை கூட பண்ணிக்கோ. சரிங்களா? 96 5ஆல சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 95 5 டேபிள்ல வரும். இப்போ ரிமைண்டர் 1, 7 5 டேபிள்ல வராது. ரிமைண்டர் 2 mod 5. So simple. அப்போ x minus 2 will be congruent to 0 mod 5. அவ்வளவுதான். So அப்போ x minus 2 is a multiple of, ஏன்னா எல்லா நம்பரையும் அவங்களோட
அவங்களோட ரிமைண்டர்ஸால நீங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். அதான் கான்கரண்டோட பிளஸ் பாயிண்ட். ஸோ பெரிய நம்பர்ஸா இருந்தா நீ சின்ன நம்பருக்கு மாத்திக்கலாம் எல்லாத்தையுமே. ஸோ மல்டிபிள் ஆஃப் 5 இருப்பாங்க. ரைட்டடா பசங்களா? அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 வில் பி சம் 5k மல்டிபிள். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5k பிளஸ் 2. அப்போ கேக்கு 1 போட்டிங்கன்னா முடிஞ்சுது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ லீஸ்ட் வேல்யூ என்னது 7. அப்போ எக்ஸோட லீஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும் 7 இருக்கும். சரிங்களா? ஏன் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபைண்ட் பண்ணும்? ஸோ ரொம்ப ஈஸியாகவே ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ ஓகே, we can go for the next question. 89 congruent to x plus 3 mod 4. சரியா? Yes. 89 congruent to x plus 3 mod 4 ஆமா. ரைட்டா பசங்களா? என்ன பண்ண போறீங்க? இங்க இருக்க 3 இந்த சைடு வந்தா -3. அப்போ 89 -3 is congruent to x mod 4. கரெக்டா? So which is 86 congruent x mod 4. அப்படியே திருப்பிக்கும். x is congruent to 86 mod 4. ஸோ இப்போ இந்த 86 நீ சின்ன நம்பராக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 86 பதிலாக என்ன நம்பர் போடுவீங்க? அதோட கான்கரண்ட், அதோட ரிமைண்டர்ஸ். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 84 வரும். ஸோ நம்மளுக்கு 2 ரிமைண்டர் வரும். 2 is your ரிமைண்டர். ரைட்? எல்லா நம்பரையும் அவங்களோட ரிமைண்டர்ஸால் ரீப்ளேஸ் பண்ணலாம். தட் இஸ் தி பாசிட்டிவ் பாயிண்ட். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 இஸ் கான்கரண்ட் டு 0 mod 4, which means x minus 2 is the multiple of 4. அவங்க 4ஓட மல்டிபிளா இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? x minus 2 is equal to some 4k. So x is equal to 4k plus 2. So k க்கு பதிலா 1 ன்னு போடுங்க. அப்ப x is equal to 6. Least value. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 6. சரியாடா பசங்களா? Yes. Yeah, what is they asking? Same methodology. 78 plus x is congruent to 3 mod 5. அப்போ அந்த 3 இந்த சைட் கொண்டு வாங்க. அப்போ 78 plus x minus 3 is equal to 0 mod 5. ஒரு ஈக்குவாலிட்டி நீ பேஸ் பண்ணி பண்றல, அதே சம எங்கேயும் பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் பண்ண தேவையே இல்லை. ஓகே, ஸோ இப்போ 78ல 3, ஏன்னா இது லைக் டேர்ம்ஸ்னா ஆட் பண்ணிக்கலாம். 78ல 3 போச்சுன்னா 75 plus x is congruent to 0 mod 5. இதுல ஹைலைட் என்னன்னா, ஓகே, this 75 is divisible by 5. அப்போ அந்த 75 நீங்க என்னன்னு ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம்? 0ன்னு ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ரிமைண்டர் 0. அப்போ சிம்பாலிக்கலா x is congruent to 0 mod 5. x is congruent to 0 mod 5 னா what does it mean? அப்போ x should be a multiple of 5. x is a multiple of 5k. அப்போ x least value 5. 5ஓட மல்டிபிளே லீஸ்டா இருக்கிறது 5. ரைட்டா? ஸோ it should be divisible அப்படின்னா 5 தான். பாசிட்டிவ் தானே கேட்குறாங்க. ஸோ this will be happen. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 71 is congruent to x mod 8. x is congruent to 71 mod 8. இப்படியும் போடலாம். ரைட்டா? இப்போ இந்த 71 8ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ரிமைண்டர் என்னென்ன? பெரிய நம்பரையே யோசிக்கணும். 71க்கு பதிலாக அப்போ நீங்கள் என்னென்னு போட்டுக்கலாம்? ஐ திங்க் 64 வில் கம். ஏன்னா அதுக்கப்புறம் 72 தான். அப்போ 64க்கும் 71க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னா 7. அப்போ அதை 7ன்னு போட்டுக்கலாம். 7 mod 8ன்னு போட்டுக்கலாம். அப்போ x minus 7 is 0 mod 8. அப்படின்னா x minus 7 is a multiple of 8. அவங்க 8ஓட மல்டிபிளா இருப்பாங்க. அப்படின்னா x minus 7 is equal to some 8k. அப்ப x is equal to 8k plus 7. அப்ப k க்கு 1 போடுங்க. k க்கு 1 போட்டீங்கன்னா what will happen? 15. x ஓட வேல்யூ என்னது? லீஸ்ட் வேல்யூவே 15 தான். சரிடா பசங்களா? எஸ், that's it. ஓகேங்களா? so your question is done. இவ்வளவுதான் exercise. so I hope this exercise is very easy for you. one sec, ஒரு நிமிஷம். இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு.
15 பாத்தீங்கன்னா 8ஓட பெரிய நம்பர்ல. இங்க வர எக்ஸ் பாத்தீங்கன்னா 8 விட கம்மியா இருக்கணும். இப்ப நம்மளுக்கு கிடைச்சது எல்லாமே லாஜிக் பை ஒத்துக்குச்சு. எல்லா நம்பருமே உனக்கு கம்மியா தான் இருக்கும், ரைட்டா? So x is equal to 5. One sixடா பசங்களா? எஸ். ஸோ இது வரைக்கும் தான் கரெக்ட், ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ல நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். சரி, உனக்கு வர வேல்யூஸ் பாத்தீங்கன்னா கேக்கு 0ல இருந்து கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம், சரியா? கேக்கு 0ல இருந்து கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். நீ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உனக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கணும்டா பசங்களா. கேக்கு 1 தான் கொடுக்கணும் இல்ல. கே இஸ் எனி இன்டீஜர். அப்ப இன்டீஜர்ல என்ன வேணா போடலாம். ஆனா என்ன போட்டா பாசிட்டிவ் ஆன்சர் வரும் நீ செக் பண்ணு. அப்ப கேக்கு நான் இங்க 0 போடும் போது எனக்கு பாசிட்டிவ் ஆன்சர் வரும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 தான் இங்க அவுட்புட், ஓகே? அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ஃபார் திஸ் ஒன், இங்க நான் எக்ஸுக்கு 0 போட்டேன்னா 0ன்னு வந்துடும். 0 இஸ் நாட் அ பாசிட்டிவ் நம்பர். 1 0 மேல இருந்தாதான் பாசிட்டிவ். அப்போ இதுக்கு நான் 0ன்னு போட முடியாது. அப்ப கேக்கு 1 தான் போட்டாகணும். அப்போ இந்த கேஸுக்கு என்ன மேம் அப்படின்னா, அப்ப இந்த கேஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேம் எக்ஸுக்கு நான் கேக்கு நான் 0ன்னு போடலாம். 0 போட்டா எனக்கு பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கும்ல. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8k + 7னா அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது, 7, சரிங்களா? எஸ், எக்ஸோட வேல்யூ 7. பாசிட்டிவ் ஆன்சர் லீஸ்ட்ல நம்மளுக்கு கிடைச்சா போதும், சரிங்களா? கேக்கு நீ 1 தான் போடணும்னு அவசியம் இல்லை. இட் வேரிஸ் அப்பான் கொஸ்டின். உனக்கு பாசிட்டிவா கிடைக்கணும். கேக்கு 0 போடலாம், 1 போடலாம். டிவைட்ல வந்தா யூ ஹாவ் டு புட் சம்திங் எல்ஸ், சரியா? இந்த மாதிரி என்ன வேணா நீங்க பண்ணி பார்க்கலாம், ரைட்டடா பசங்களா? இட் இஸ் அப் டு யோர் விஷ். நீ சின்ன சின்ன நம்பரா அதை கன்வெர்ட் பண்ணிட்டா போதும், அவ்வளவுதான், ஓகே? எஸ், டன். ஸோ இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க.